மழைச்சாரல் விழும் வேளை மண் வாசம். Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோ எடிட்டு நம்ம VN ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபோட்டோ ஆட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2:3 அந்த ரேஷியோ இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 2:3 இந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரேம் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த குரோமாக்கியை மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ரெட் ஸ்க்ரீன் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே வேல்யூஸ் வந்து செட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் கரெக்டாக அந்த ரெட் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ ட்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுடைய ஃபிங்கரை கை வச்சு கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக ஏதாச்சும் ஒரு ஃப்ரேமில் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. இப்போ நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ரேமில் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அகைன் வந்து அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த ஃப்ரேமில் வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஃப்ரேமில் வைக்கிறீங்கன்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த 1:1 இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோ கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கா அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ஃப்ரேம் மேலே வச்சுருங்க. ஸோ அப்போ தான் மற்ற ஃபோட்டோவில் இந்த ஃபோட்டோ வந்து வராது. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு ஃப்ரேமில் வைக்கும்போது மட்டுமே நீங்கள் வந்து ஃபோட்டோவை கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஓவராலாக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் எல்லா ஃபோட்டோவுமே கரெக்டாக வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃப்ரேம் இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃப்ரேம் இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் மேலே மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ ட்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் அந்த ஃப்ரேம் இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா HEன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவுக்கு கான்ட்ராஸ்டான கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்
டெம்ப்ளேட் வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிங்கர் வச்சு ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணுறது இருந்தாலும் சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்து இந்த வீடியோவை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எந்த ஃபோல்டரில் எந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரெண்டாவது மெத்தட் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ பேக் வந்துடுங்க. சேவ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு அகைன் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிடுங்க. போனதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சாச்சுரேஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிவிடுங்க. அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விக்னட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து +100 வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ டெம்பரேச்சரில் வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு லைட்டாக இந்த மாதிரி ப்ளூ கலர் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி மைனஸில் வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் வேணாம் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைனஸில் வந்து வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ப்ளூ கலர்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து லைட்டாக அந்த ப்ளூ கலரில் தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இன்னொரு பிளாக் ஸ்க்ரீன் இமேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் ஸ்க்ரீன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிங்கர் வச்சு கரெக்டாக ஃபுல்லாகவே வந்து ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல அங்கே ப்ரெஸ் பண்ணி வீடியோ ட்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ண நினைக்கிறீங்களோ ஜூம் பண்ணி கரெக்டாக சென்டரில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பிஎன்ஜி இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இந்த கார்னரில் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்த வைக்கணும்னு தோணுதோ ஸோ நீங்கள் இந்த இடத்த கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இந்த இடத்த வந்து நீங்கள் ஏதாவது லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி வெறுமனே நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணி கூட இந்த வீடியோவை எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணுறதா இருந்தாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். இந்த மை மியூசிக்ன்றதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்கை யூஸ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல சாங் ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்டேட்டஸ் வீடியோவாக கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை யாருக்காச்சும் வெட்டிங் விஷஸ்க்கான வீடியோவை நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை வெட்டிங் விஷஸ்க்கான வீடியோவாக கூட மேக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஸோ அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் சூப்பராகவே நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Tata. Bye bye.